வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள். மத்திய கிழக்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையில் போடப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்த ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதற்கு பதில் ஈரான் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய சர்வதேச பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்றும், ஆனால் இதனை அமெரிக்கா செய்யாமல் தொடர்ந்து அணுசக்தி விடயத்தில் ஈரானை கட்டுப்படுத்துவதாகவும், இனி இந்த கதை நடக்காது என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரானின் அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கிறது என்று சொல்லித்தான் அமெரிக்கா இந்த போரை தொடங்கியிருந்தது. சரி, அப்படி அமெரிக்கா கேட்பதை போல அணு ஆயுத தொழில்நுட்பங்கள் நாங்கள் விட்டுக் கொடுக்க ரெடி என்று சொல்லி ஈரான் வழிக்கு வந்தால் கூட அதற்கு பதிலாக சர்வதேச அளவில் எங்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய தடைகளை நீக்க வேண்டும் என்று ஈரான் கேட்டது. நியாயமான கேள்வியாகத்தான் இந்த கேள்வி அமைகின்றது. அமெரிக்காவும் வேறு வழியின்றி இதை ஏற்றுக்கொண்டது. முதற்கட்ட ஒப்பந்தத்தின்படி ஈரான் சொன்னதை செய்தது. ஆனால் அமெரிக்கா தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி ஈரானில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவித்து நிற்கின்றன. இப்படி இருக்கின்ற போது மேற்கத்திய நாடுகள் தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஈரான் மீது தொடர்ந்து புதிய தடைகளை விதித்து வருகிறது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சரான அப்பாஸ் ஆராக்சி தெரிவித்திருக்கின்றார். எனவே ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இடைக்கால விதிகளை அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் முதலில் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் அதன் பிறகுதான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று அப்பாஸ் ஆராக்சி தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் பார்க்கிற போது இதனால அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் என்பது ஒரு அமைதியான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. 2015 ஆண்டு ஈரானுக்கு வல்லரசு நாடுகளுக்கு இடையில் கூட்டு விரிவான செயல்பாட்டு திட்டம் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அணுசக்தி ஒப்பந்தம் என்பது கைச்சாத்திடப்பட்டது. இவை பற்றி அனைவருக்கும் ஒரு தெரிந்த விடயமாக இருக்கிறது. 2018 பார்க்கிற போது அப்போதைய அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து ஒருதலை பட்சமாக வெளியேறி ஈரான் மீது மீண்டும் கடுமையான பொருளாதார தடைகளை அன்றைய காலத்திலேயே விதித்திருந்தார். அதன் பிறகு இந்த ஒப்பந்தம் முற்றிலுமாக முடங்கி போயிருந்தது. அமெரிக்காவினுடைய விலகலை தொடர்ந்து ஈரான் தன்னுடைய அணு உலைகளில் ஜுரேனியம் செறிவூட்டுகின்ற பணியை 60% மற்றும் அதற்கு மேல அசுர வேகத்தில் அதிகரித்திருந்தது. அது அணு ஆயுத தயாரிப்பதற்கான மிக நெருக்கமான அளவாகும் என்று சொல்லி சர்வதேச அணுசக்தி முகமை எச்சரித்தது. இந்த திடீர் அதிகரிப்பு என்பது நிலைப்பாடு என்பது மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையிலான மீண்டும் ஒரு பதற்றமான சூழலை அதிகரித்தது. இதுதான் அமெரிக்கா வைக்கக்கூடிய வாதம். ஆனால் புற்றுநோய் சிகிச்சைக்கும் ஜுரேனியத்தை 60% அளவுக்கு செறிவூட்ட வேண்டும். இதே நேரத்தில் நாங்கள் மருத்துவ தேவைகளுக்காகத்தான் இந்த ஜுரேனியத்தை பயன்படுத்துகின்றோம் என்று ஈரான் தரப்பு கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சொந்த நாட்டின் பாதுகாப்பிற்கு நாங்கள் அணு ஆயுதங்களை உருவாக்கினால் என்ன தப்பு என்று ஈரான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஈரானிய கேள்வி என்பது அவர்கள் சார்பாக பார்க்கிற போது அது நியாயமான கேள்வியாகவும் இருக்கிறது. ஏனெனில் அமெரிக்கா தான் உலக அளவில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படி இருக்கிற போது அமெரிக்கா அணு ஆயுதத்தை பற்றி பேசலாமா என்று பல கேள்விகள் எழுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போர் என்பது இன்றைய தினம் சனிக்கிழமை அளவிலும் குறிப்பாக திங்கட்கிழமைக்கு உள்ளாக இந்த போர் முடிவடையும் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தல் விடுத்திருந்தார். இன்றைய நிலவரப்படி பார்க்கிற போது அதற்கான சாத்தியப்பாடுகள் தற்போது வரை எட்டப்படவில்லை. ஆனாலும் இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை இதற்கான ஒரு முடிவு கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு வேளையில் இந்த போர் என்பது முடிவுக்கு கொண்டு வரப்படமாக இருந்தால் நிச்சயமாக உலக நாடுகளில் சமாதானம் என்பது நிலைநாட்டப்படும். குறிப்பாக மத்திய கிழக்கு போர் என்பது நீண்ட காலமாக நிச்சயமாக இருக்க முடியாது. குறிப்பிட்ட காலப்பகுதிக்காகத்தான் இந்த போர் என்பது இருக்குமானால் இந்த திங்கட்கிழமை முடியுமா இல்லாட்டி அதற்கு பிறகும் தொடருமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஈரான் தரப்புல இருந்து வெளிவரக்கூடிய செய்திகள் என்பது இந்த சமாதான ஒப்பந்தம் நடைபெறும் என்பதில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதே நேரத்தில் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்வி என்பது நியாயமான கேள்விகளாகவும் இருக்கிறது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடிய விடயம்
ஈரான் தரப்பில் இருந்து வெளியிடக்கூடிய செய்திகள், குறிப்பாக ஈரானிய அரச ஊடகங்களில் வெளியாகக்கூடிய செய்திகள் என்பது அவற்றை எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம், அது உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் ஒப்பந்தத்தில் இல்லை என்ற ரீதியில் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் இப்படியான நிலைப்பாட்டில் எப்படியாக இருக்கும் என்பது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். திங்கட்கிழமைன்னு சொல்லி இன்னும் ஒரு நாட்கள், இன்றைய நாட்களை விட்டால் கூட இன்னும் ஒரு நாட்கள் இருக்கிறது. இதற்கான முடிவு என்னவாக இருக்கும் என்பதை அறிய உலக நாடுகளே ஆவலாக காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கிறது. ஒரு வேளையில் இந்த போர் என்பது முடிவுக்கு கொண்டு வரப்படமாக இருந்தால், இல்லாட்டி அமைதி பேச்சுவார்த்தை நடக்கப்பட்டு குறிப்பிட்ட காலத்திற்காவது இந்த போர் ஒத்திவைக்கப்படமாக இருந்தால் நிச்சயமாக கச்சா எண்ணெயுடைய விலையேற்றம் என்பது மிக சடுதியாக குறையும். அதே நேரத்தில் இந்த வணிக போக்குவரத்து தடங்கள் என்பது நீக்கப்படும். நிச்சயமாக இந்த போர் என்பது முடிவுக்கு கொண்டு வரப்படமாக இருந்தால் உலக எண்ணெயில் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது மிக சடுதியாக குறையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த பொருளாதார நெருக்கடி என்பதும் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த மத்திய கிழக்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய போரினுடைய படிப்பினைகளை பார்க்கிற போது அது சில நேரங்களில் எங்களுக்கு மாற்றான சில விடயங்களை கூட பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறதுன்னு சொல்லி சொல்வார்கள், போர் முடிவுக்கு வரப்போகிறது என்று சொல்லி சொல்வார்கள். ஆனால் அந்த நாட்களில் நிலைமை என்பது தலைகீழாக மாறிவிடக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. ஆக இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கிறது. அந்த நாட்களில் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எவ்வளவு தூரம் இந்த அமைதி பேச்சுவார்த்தை என்பது சாத்தியப்பட காத்திருக்கிறதுன்னு சொல்லி. இதே நேரத்தில் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த தங்கத்தினுடைய விலை என்பது அதிகரிப்பு தொடர்பாகவும் இருக்கிறது. குறிப்பாக பொதுவாகவே இதுவரை காலமும் எப்படியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், மத்திய கிழக்கிலோ இல்லாட்டி உலக நாடுகள்லையோ போர் நடக்கிற போது தங்கத்தினுடைய விலை என்பது அதிகரிப்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது போர் நடைபெறுகிற போது இந்த தங்கத்தினுடைய விலை அதிகரித்து செல்லும். ஆனால் மத்திய கிழக்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய போரை பார்க்கிற போது, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் போர் அதிகரிக்கிற போது தங்கத்தினுடைய விலை என்பது சடுதியாக குறைவடைவதை காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த 11ஆம் தேதியும் தங்கத்தினுடைய விலை என்பது இலங்கையினுடைய மதிப்பின்படி பார்க்கிற போது 8,000 தொடக்கம் 10,000 ரூபாவிற்குள்ளவாக குறைவடைந்திருக்கிறது ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை. அதே நேரத்தில் 12ஆம் தேதி இன்றைய 13ஆம் தேதியில் பார்க்கிற போது தங்கத்தின் விலை என்பது சடுதியாக அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த போர் முடிவடையப்படுகிற சந்தர்ப்பத்தில், இந்த போர் என்பது அமைதி பேச்சுவார்த்தை என்பது கைச்சாத்திடப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் தங்கத்தினுடைய விலை என்பது அதிகரித்து செல்லும். ஆனாலும் கச்சா எண்ணெயுடைய இருப்பு என்பது மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. எது எப்படியோ இந்த போர் என்பது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது தொடர்பான மேலதிக விவரங்கள் வெளிவருகின்ற போது உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் ரோஷியானி மனோரஞ்சன். நன்றி.